அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நேரத்திலும் கூட இந்த வேத படிப்பில் இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நல்லது, நாங்கள் ஜெபத்தோடு கூட கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாங்கள் கடந்து வருவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் தந்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை, ஆண்டவரே, உம்முடைய தன்மைகளை நாங்கள் தியானிக்கும்படி சுவாமி, நாங்கள் ஒன்று கூடுகின்ற இந்த ஐக்கிய நேரத்தை நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட தேவனே, நீர் யார் என்ற காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் முயற்சியில் தேவனே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவுகளை நாங்கள் ருசி பார்க்கத்தக்கதாக இதோ ஆண்டவர் இந்த நாளின் வேத படிப்பிலும் கூட எங்களோடு அதிகமாக இடைப்பட்டு தேவனே, உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய தயவுகளை அதிகமாக ருசி பார்க்கத்தக்கதாக தேவனே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களோடு அதிகமாய் தாருங்கள். பரிசுத்த ஆவியானவரே, அதிகமாய் எங்களோடு இடைப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் மேன்மைகளை காண தயவு பாராட்டுங்கள். இயேசுவின் நல்ல நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லது, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கடவுள் இரக்கமுள்ளவர் என்ற பண்புகளிலே ஒரு பண்பாக இருக்கின்ற இந்த காரியத்தை நாங்கள் இந்த நாள்ல தியானிக்க இருக்கிறோம். கடவுள் இரக்கமுள்ளவர். தொடர்ந்தும் நாங்க கடவுளுடைய தன்மைகளை, கடவுளுடைய குணாதிசயங்களை அல்லது கடவுளுடைய பண்புகளை நாங்கள் படித்து கொண்டு வரும் பொழுது அவர் மீதான கனம் அல்லது அவர் மீதான இன்னும் பயம் அல்லது எங்களுடைய பக்தி ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து கற்றுக்கொள்ள அது அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல அவரை கற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடவுள் இரக்கம் உள்ளவர் என்ற அந்த பாடத்தை இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொள்வோம். அதுல முதலாவது பகுதியை நாங்க பார்க்கும் பொழுது இங்க யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 6 முதல் 7 வசனங்கள்ல நாங்க வாசிக்கிறோம். அதாவது கடவுள் மோசேய 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படி 2 கல்லுகளை வெட்டிட்டு வர சொல்றாரு. அந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற அந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறத நாங்க பாக்குறோம் இல்லையா? அதாவது மோசே கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய அந்த மகிமையை மாத்திரம் கடவுள் காண்பிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல கடவுளுடைய தன்மைகளை, கடவுள் எப்படியானவர், எப்படியான குணாதிசயங்களை உடையவர் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்த கடவுள் விருப்பமுள்ளவராக இருந்து இந்த இடத்துல கடவுள் சொல்றாரு, தன்னை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஒரு உருவத்தினாலே தன்னை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தாம தன்னுடைய தன்மைகளினாலே, தன்னுடைய குணாதிசயங்களினாலே, தன்னுடைய பண்புகளினாலே கடவுள் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறத நாங்க இங்க பார்க்கிறோம். அப்ப அது வெளிப்படுத்தின ஒரு காரியம் தான் என்னது? இரக்கம், மர்சி. அப்ப தன்னை இரக்கமுள்ள கடவுளாக கடவுள் மோசேக்கு காண்பிக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அடுத்த வசனத்துல கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கடவுளாகவே, அதாவது யாரும் அவரை அனுபவிச்சு அல்லது அவரை கண்டுபிடிச்சு இவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு கண்டுபிடிக்கல, மாறாக கடவுளாகவே தன்னை இரக்கமுள்ள தேவனாக மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப அவர் இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கம் எப்படியாப்பட்டதா? 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர். அதாவது அவருடைய அந்த குணாதிசயத்தை, அவருடைய அந்த தன்மையை தொடர்ந்தும், அதாவது மனிதன் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு
அந்த இரக்கத்தை மனிதன் மீது காட்டுகின்ற கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க அவதானிக்கிறோம் இல்லையா? அப்ப அவர் இரக்கமுள்ளவர், அந்த இரக்கத்தை மனிதனுக்கு அளவில்லாமல் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க காண்றோம். எனவே வேதாகமத்துல அநேக இடங்கள்ல அநேக வசனங்கள்ல நீங்க வாசிக்கலாம், கடவுள் தன்னை இரக்கமுள்ளவராக வெளிப்படுத்துகிறார். எப்படி தன்னை அன்புள்ளவராக, எப்படி நீதி உள்ளவராக, எப்படி பரிசுத்தம் உள்ளவராக வெளிப்படுத்துகிறாரோ அதே போல தன்னை மறுபக்கத்துல இரக்கம் உள்ளவராகவும் வெளிப்படுத்துவதை கடவுள் நமக்கு கடவுளுடைய வசனத்திலிருந்து நாங்க கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இரக்கம் என்பது அவர் மனிதனுக்கு நன்மை செய்கின்றவராக இருக்கிறார். the goodness of God நாங்க படிச்சோம் கடவுளை குறித்து இல்லையா? அந்த நன்மையின் ஒரு பகுதி தான், மனிதன் மீது வைத்திருக்கின்ற அந்த நன்மைத்தனங்களின் ஒரு பகுதியாக, ஒரு காரியமாக தான் இந்த இரக்கம் மனிதன் மீது கடவுள் கொண்டு அந்த இரக்கம் வெளிப்படுத்தப்படுகிறதை நாங்க காண முடியும். ரைட்? இப்ப அடுத்து நாங்க சின்ன சின்ன காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்வதற்காக பார்க்க போறோம். கடவுள் எப்படி தன்னை இரக்கம் உள்ளவராக வேதத்தில் வெளிப்படுத்துகிறார் என்பதை சுருக்கமாக நாங்க பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையில நாங்க கவனிக்கிறோம். கடவுள் மோசேயோடு நோவாவோடு பேசும் பொழுது, இந்த இடத்துல நோவாவோடு பேசும் பொழுது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 நோவாவோடு பேசும் பொழுது கடவுள் நோவாவோட ஒரு உடன்படிக்கையை பண்ணிக்கொள்றார் இல்லையா? உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு பாருங்க அவர் எப்படி அந்த உடன்படிக்கை செய்யறாருன்னு சொல்லி, அன்றையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்தில் தோன்றும், அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அப்ப இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய அழிவு ஏற்படுது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் இல்லையா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், கடவுள் தான் படைத்த மனிதனை பார்த்து மனஸ்தாபம் படுறார், அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து. ரைட்? தேவனை தேடுகிற ஒருவனும் அங்கு இல்லாததை கண்டு அவர் மனஸ்தாபம் பட்டு நோவாவிடம் பேசி சொல்றாரு, நான் இந்த பூமியை அழிக்க போறேன்னு சொல்லி இல்லையா? சொல்லி ஒரு பெரிய ஜலப்பிரவாகத்தினாலே ஒரு பெரிய அழிவை பூமியில ஆண்டவர் ஏற்படுத்துறார் இல்லையா? அப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அது. ஏன்னா பூமியில இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களும், பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும், நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தினரும் அல்லது அந்த பேழையிலே சேர்க்கப்பட்ட மிருக ஜீவன்களை தவிர, அந்த பேழையில் இருக்கிறவர்களை தவிர உலகத்தில் இருக்கிற யாவரும் தேவனுடைய கோப ஆக்கினையினாலேயும் மனிதர்களுடைய பாவத்தின் தண்டனையாகவும் அந்த நியாய தீர்ப்பை கடவுள் கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பெரிய அழிவு, ஒரு பயங்கரமான சூழ்நிலை, ஒரு மரணம் அங்க ஒரு பயங்கரமான மரணங்கள் அங்க நடைபெற்றிருக்குது, நிறைவேறி இருக்குது. ரைட்? ஒரு பெரிய இருளடைந்த ஒரு காலமாக அது உலகத்துக்கு இருந்துச்சு. ரைட்? ஒரு அழிவு, இருள், தேவனுடைய நியாய தீர்ப்பு. ரைட்? அப்ப இப்படியான ஒரு அழிவுக்கு பின்பு மோசேயோட கதைச்ச அந்த காரியத்தை தான் நாங்க 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல நாங்க வாசித்தோம் இல்லையா? அதாவது ஒரு அழிவு, ஒரு நியாய தீர்ப்புக்கு பின்பு ஆண்டவர் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதைதான் நாங்க ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நாங்க பார்க்கிறோம். அதாவது மேகத்துல ஒரு வில்லை நான் வைப்பேன், அந்த வில்லை நீங்கள் காணும் பொழுது, அதை நோக்கி பார்க்கும் பொழுது, ரைட், அதே நேரத்துல அந்த வில் தோன்றும் பொழுது அதை நான் நோக்கி பார்ப்பேன், நோக்கி பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த அழிவை போல மீண்டும் ஒரு அழிவை உலகம் முழுவதிலும் நான் ஜலத்தினாலே ஏற்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த கிருபையை, தன்னுடைய அந்த இரக்கத்தை
உடன்படிக்கையின் அந்த இரக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு தண்டனை, ஒரு பயங்கரம், தேவனுடைய கோப ஆக்கினை ஒரு பக்கம் நிறைவேறுகிற அதே சந்தர்ப்பத்துல அவருடைய அந்த இரக்கம், ரைட், அவரது அந்த கிருபை, அவருடைய இரக்கம் ஒரு பக்கத்துல பிரகாசிக்கிறத நாங்க நோவாவோடான அந்த உடன்படிக்கையில நாங்க கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்ப பாருங்க, கடவுள் தன்னுடைய நீதியின்படி, தன்னுடைய பரிசுத்தத்தின்படி முழுவதுமாக மனுஷன் அழிச்சு போட்டிருக்கணும். அங்க ஒண்ணுக்கு இடம் வச்சிருக்க முடியாது இல்லையா? நோவாவும் இல்ல, நோவாவுடைய பேழை, அவங்களுடைய குடும்பமும் தேவையில்லை, ரைட்? அங்க இருக்கிற மிருக ஜீவன்களையும் இல்லை இல்லையா? தேவனுடைய பரிசுத்தத்தின்படி, ரைட், எல்லாவற்றையும் அழிச்சு போட்டிருக்கணும். ஆனாலும் கடவுள் என்ன செய்யறாரு? தன்னுடைய தயவினால், ரைட், நாங்க பார்த்தோம், 1000 தலைமுறை மட்டும் தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய தயவை காக்கின்ற கர்த்தர்னு பார்த்தோம். அந்த தயவின் நிமித்தமாக என்ன செய்யறாரு? நோவா உட்பட அவங்களுடைய குடும்பத்தை தேவன் காப்பாற்றுகின்றதை நாங்க பார்க்கிறோம். அவருடைய கிருபை அங்கு பிரகாசிக்கிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே தேவனுடைய 2 தன்மைகள், ஒன்று பாவத்தை தண்டிக்கின்ற நியாய தீர்ப்பு அளிக்கின்ற கர்த்தர், அதே போல மனிதன் மீது 1000 தலைமுறை மட்டும் தன்னுடைய இரக்கத்தையும் காக்கின்ற கர்த்தர் என்பதை நாங்க இங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த வானவில்லை வைத்து, அந்த வானவில்லின் மூலம் உடன்படிக்கை செய்து அதை பார்க்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை, அல்லது தேவனுடைய தயவை, கிருபையை மனிதர்களாகிய நீங்க பார்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை இரக்கமுள்ளவராக வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம், ரைட்? சங்கீதம் 86:15 வாசிக்கிறோம், ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், ரைட்? எப்படியாக மனிதனுடைய பாவம் கொடூரமானதாக இருந்தாலும் கடவுள் அவருடைய பக்கத்துல அவர் எப்பொழுதும் மன உருக்கமும் இரக்கம், mercy, அந்த இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் கடவுளை துதிக்கும் போது சொல்லுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அதே போல எபிரேயர்ல வாசிக்கிறோம் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த கிருபையாய் மன்னித்துன்னு சொல்றது ஆங்கிலத்துல mercyன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நாங்க கவனிக்க முடியும், ரைட்? அந்த mercyயோட சம்பந்தப்பட்டதா தேவன் தன்னுடைய எப்படி மனிதர் மீது தயவுள்ளவராக இருக்கா என்பதை கவனிக்க முடிகிறது. அப்ப கடவுள் அநியாயத்தின் நிமித்தம் தன்னுடைய முழுமையான நீதியை நிறைவேற்றி முழுவதுமான அழிவை ஏற்படுத்தாத வண்ணம் தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய தயவை மனிதனுக்கு காண்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நோவாவின் சம்பவத்துல அந்த வானவில்லின் மூலம் காண்பித்தார் இல்லையா? அதே நாங்க பார்க்கோம் என்னன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல நாங்க அவதானிக்கிறோம் பாருங்க, 5ஆம் வசனத்துல, அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். இப்ப பத்மோ தீவில் இருக்கிற யோவான் பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தை காணும் பொழுது அங்க வெளிப்படுத்தப்படுகிறது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அந்த சிங்காசனத்துல இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் புறப்பட்டன, சத்தங்களும் புறப்பட்டனன்னு சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி மோசே அந்த யாத்திராமத்துல கவனிக்கிறோம், கடவுள் தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல எப்படி அந்த இருள் அல்லது இடி மின்னல் ஏற்பட்டு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருந்துச்சோ, அதாவது தேவன் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அல்லது நியாய தீர்ப்பு செய்கின்ற ஆண்டவர் என்று அவர் கண்டாரோ, அதே போல இங்க சிங்காசனத்துல ஆண்டவருடைய அந்த தன்மைகள், இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அவர் நியாய தீர்ப்பு செய்கின்ற கர்த்தர், அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிற அதே நேரத்தில் அன்பானவர்களே நாங்க பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் புத்தகத்துல 4ஆம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 4ஆம் விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்த சிங்காசனத்துல வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி
ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுக்கு விளக்கத்தை பார்க்கும் பொழுது அன்பானவர்கள் நாங்க கவனிக்கிறோம், தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து இடி முழக்கங்களும் சத்தங்களும், அதாவது அவர் நியாய தீர்ப்பு செய்யும்படியான பயங்கரம் உள்ள தேவனாக இருக்கிறார் பாவத்தின் மீது என்பதை வெளிப்படுத்துகிற அதே நேரத்துல நாங்க பார்த்து கொண்டு வாரோம், அவர் எவ்வளவு நீதி உள்ளவர், அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் வானவில் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப எப்படி விளக்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அந்த வானவில் என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, அவருடைய சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை சூழ அவருடைய கிருபை, அந்த சிங்காசனத்தை சூழ அவருடைய தயவு, 1000 தலைமுறை மட்டும் அந்த தயவை காக்கின்ற கர்த்தர்னு சொன்னார் இல்லையா, அந்த தயவு சூழ்ந்திருந்தது என்பதை காண்பிக்கிறது வெளிப்படுத்தின புத்தகத்தில் அன்பானவர்களே. எனவே கடவுள் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அருவருக்கின்ற ஆண்டவர், பாவத்துக்கு விரோதமாக மிகவும் பயங்கரமாக செயல்படுகின்ற நியாய தீர்ப்பு செய்கின்ற ஆண்டவர். அதே நேரத்துல அவர் கிருபை நிறைந்தவர், அதாவது தயவுள்ளவர், மர்சிஃபுல் உள்ள கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க தொழுது கொள்ளுகின்ற, நாங்க ஆராதிக்கின்ற கடவுள் ரைட், ஒரு தன்மையில மாத்திரம் சார்ந்து கொள்றவர் அல்ல, மாறாக அவர் இரக்கமுள்ள தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாங்க இன்றைய பாடத்திலிருந்து கவனிக்கிறோம். அவர் சிங்காசனத்துல, அவருடைய ஆளுகையில, அவருடைய தன்மையில அந்த வானவில் சூழ இருந்தது, அவருடைய அந்த மர்சி, அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த தயவு அவருடைய சூழ இருந்தது என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட். அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பின் மத்தியிலும் தேவனுடைய இரக்கம் பிரகாசிக்கின்றதாக இருக்கிறது. அதுதான் நாங்க நோவாவுடைய சம்பவத்திலையும் பார்த்தோம் இல்லையா. அவர் தண்டிக்கிற அதே நேரத்துல அங்கே அவருடைய தயவு, இரக்கம் பிரகாசிக்கின்றதாக இருக்கிறது என்பதை நாங்க அவதானிக்கிறோம். ரைட். இன்னும் சில வசனங்களை நாங்க வாசிக்கலாம். சங்கீதம் 103 8-13 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்ப அந்த இரக்கம் சொல்லும் பொழுது இந்த சங்கீதக்காரன் கடவுளை ருசி பார்த்து அவருடைய தன்மைகளை அனுபவித்து, ரைட், ஒரு அடுக்கு மொழியில மாதிரி அடுத்தடுத்து கடவுளுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கார் பாருங்க. கர்த்தர் உருக்கமும் அதோடு நிப்பாட்டிடாம, இரக்கமும் அதோடு நிறுத்திடாம, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு சொல்லி அவர் சொல்றாருன்னு சொன்னா எவ்வளவு கடவுளை ருசி பார்த்திருப்பாரு சொல்லுங்க. கடவுளுடைய தன்மைகளை எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருன்னு பாருங்க. பல சொல்றாரு அவர் இரக்கம் உள்ளவர். அப்ப இரக்கம் உள்ளவர்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு நாங்க பார்த்த மாதிரி 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கின்ற ஆண்டவர். இன்றைக்கு இரக்கம் காண்பிச்சுட்டு நாளைக்கு இரக்கத்தை காண்பிக்காத கர்த்தர் அல்ல. ரைட். அவர் இரக்கம் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். அப்ப 8ஆம் வசனத்துல வாசிக்கிற மாதிரி அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்னு சொன்னா, அந்த இரக்கத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்யறாரா, எப்பொழுதும் கடிந்து கொள்ளுகிறவராக இருக்க மாட்டாரா. அந்த இரக்கத்தின் நிமித்தம் எப்பொழுதும் அவர் கோபம் கொண்டிருக்கிறவராக இருக்க மாட்டாரா. அந்த இரக்கத்தின் நிமித்தம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறாரா. ரைட். அவ நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக சரி கட்டணும்னு சொன்னா நம்மளை முழுவதுமாக இல்லாமல் செஞ்சிடணும். முழுவதுமாக நாங்க நரகத்துல சாக வேண்டி இருக்கணும் இல்லையா. ஆனால் அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் அவர் இருக்கிறார். அவருடைய இரக்கத்தின் நிமித்தம். ரைட். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அதாவது அந்த இரக்கத்தை காண்பிக்கிறார், தயவை காண்பிக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளை மேல இரக்கம் உள்ளவனா இருப்பானோ அதே போல இங்க ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது அவர் யாரெல்லாம் தனக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் மீது தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை வேதத்துல நாங்க கவனிக்கிறோம். ரைட். அடுத்து
அவருடைய இரக்கம் வெளிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வேத படிப்பை இந்த முதலாவது பாடத்தை நாங்க முடிக்கலாம். அடுத்த வாரத்துல இருந்து நாங்க 2வது பகுதியில நாங்க தொடரலாம். அப்ப அவருடைய இரக்கம் வெளிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க பார்க்கலாம். ரைட்? இப்ப 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம். ரைட்? மனாசே என்ற ஒரு ராஜா அங்க இருக்கிறார். அவருடைய அந்த ராஜா என்ன செய்யார் பாருங்க. மனாசே, அந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ரைட்? அவருடைய செயல்களை கொஞ்சம் பாருங்க அடுத்தடுத்த வசனங்கள்ல. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ரைட்? அதாவது கடவுளுடைய ஜனங்கள், ரைட், கடவுளை அறியாத ஜனங்கள், அந்நிய ஜனங்கள் செய்த மோசமான அருவருப்புகளின் படியே இந்த ராஜாவும் தன்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்பானதை செய்தான்னு சொல்லப்படுது. அப்போ மோசமான ஒரு ராஜாவா இருந்திருக்கிறாரு. அடுத்த வசனம், அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்துன்னு சொல்லப்படுகிறது. அவ தேவன் சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய மகிமைய யாருக்கா வேறொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது கடவுள் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார்னு சொல்லி, இல்லையா? அப்ப இந்த மனாசே ராஜா என்ன செஞ்சிருக்கிறாராம், அவருடைய அப்பா எசேக்கியா என்ன செஞ்சாரா, பாகால் தெய்வங்களுடைய மேடைகளை எல்லாத்தையும் உடைச்சி அதெல்லாம் இல்லாம ஆக்கினாராம். இவர் மகன் என்ன செஞ்சாரா, திரும்பவும் வந்து அந்த பாகால்களுக்கு மேடைகளை கட்டி அதுல பலியிட்டான்னு சொல்லப்படுகிறது. விக்கிரகங்களுக்கு தோப்புக்களை, விக்கிரக மேடைகளை உருவாக்கி அந்த நமஸ்காரங்களை உருவாக்கினான்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, கடவுள் சொன்னாரு, வானத்துல இருக்கிற ஒரு காரியத்தையும் பூமியில இருக்கிற ஒன்னையும் நீங்க நமஸ்கரிக்க கூடாது, உருவாக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா இவர் என்ன செஞ்சாரா, வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானத்துல இருக்க எல்லாவற்றையும் ஆராதிக்கிறவனா இருந்தான். அப்ப என்ன செய்திருக்கிறாரு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டுகிற விதமாக, ரைட், இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மனாசே என்கிற ராஜா. அடுத்த வசனம் பாருங்க, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடத்தை கட்டினான்னு சொல்லப்படுகிறது. அப்ப கடவுள் சொன்னாரு, எருசலேம்ல ஆலயத்தை கட்டினதுக்கு பிற்பாடு நான் அங்க என்னுடைய ஜனங்களோடு இடைப்படுவேன். ரைட்? நான் வந்து என்னுடைய ஜனங்களோடு பேசுவேன், நீங்க வந்து என்னோட பேசலாம், என்னுடைய பிரசன்னம், என்னுடைய உறவாடுதல், என்னோட ஒப்புரவாகிற காரியங்களை அந்த ஆலயத்துல நீங்க செய்யலாம்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பரிசுத்தமுள்ள இடமாக ஆலயத்தை கட்ட சொன்னார். ஆனால் இந்த மனாசே என்ன செஞ்சார், அந்த ஆலயத்துக்குள்ளேயே என்ன செஞ்சிட்டாரா, பலிபீடங்களை, அதாவது பாகாலுக்குரிய அந்த பலிபீடங்களை கட்டி அந்த நமஸ்காரங்களை செய்தவராக மாறிட்டார். பாருங்க அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள, கடவுள் பிரசன்னமாகின்ற இடத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பலிபீடங்களை கட்டி ஆராதனையை செய்யும்படிக்கு மக்களை ஏவி விட்டவனாக காணப்பட்டான். எவ்வளவு ஒரு மோசமானவனு பாருங்க. யோசிச்சு பாருங்க, கடவுள் நீதி உள்ளவர், கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், கடவுள் தன்னுடைய மகிமையை வேறொன்றுக்கும் கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து அது எரிச்சல் உள்ள ஆண்டவராக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, இந்த மனாசேனுடைய, இந்த ராஜாவுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு எவ்வளவு கோபத்தையும் எரிச்சலையும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நீங்க நல்லா நாங்க கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மனாசனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து, அதாவது நாள் நட்சத்திரம் பார்க்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து, ரைட், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார். இப்ப நாங்க மேல பார்த்த அவ்வளவு பொல்லாப்பின் மத்தியில இன்னும் எவ்வளவுக்கு கடவுளை கோபப்படுத்த முடியுமோ, இன்னும் எவ்வளவு கடவுளுக்கு அருவருப்பானதை செய்ய முடியுமோ, இன்னும் எவ்வளவு கடவுளை பரிசுத்த குலைச்சலாக்க முடியுமோ, அவ்வளவு மிகுதியும் அதிகமாக
பொல்லாப்பானதை இந்த ராஜா செய்தான்னு சொல்லி நாங்க பாக்குறோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிட்டு 4 நட்சத்திரம் பாக்குறவங்க அநேகர் நமக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? 4 நட்சத்திரம் பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கணிக்கிறது, பில்லி சூனியங்களை நம்புறது, அஞ்சனம் பாக்குறது, அதாவது ஜோசியம் பாக்குறது, குறி சொல்றவங்களை நம்பி போய் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டு அங்க அவனுக்கு முன்னுக்கு கை கட்டி நிக்கிறது. ரைட்? இதெல்லாம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குற விஷயமாக, அதாவது கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து அவர்கிட்ட விசாரிச்சு அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அந்த ஆலோசனை கர்த்தரிடத்துல தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து அவருடைய சித்தத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை நடக்கட்டும் என்று எண்ணாமல், அதை நம்பாமல் வேற வேற காரியங்களிடத்துல போயிட்டு தன்னுடைய வாழ்க்கைய கொடுக்கிறது. சில நேரங்கள்ல வேற வேற காரியம் சொல்லிட்டு இது இந்த விஷயங்களுக்கெல்லாம் வேற வேற கோயில்களுக்கு போக வேண்டியதில்லை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். ஏன்னா கிறிஸ்தவ திருச்சபைன்னு சொல்லிக் கொள்கின்ற இடங்கள்லயே இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு இல்லையா? 4 நட்சத்திரம் பாக்குற மாதிரி காரியங்கள், பில்லி சூனியங்களை அனுசரிச்சு அதை அஞ்சனம் பாக்குற மாதிரி, குறி சொல்ற மாதிரி, தீர்க்க தரிசனம் சொல்றேன் என்ற பேர்ல நம்முடைய வாழ்க்கை, உங்களுக்கு வாழ்க்கை இப்படி நாளைக்கு இப்படி இருக்க போகுது, நாளாண்டைக்கு இப்படி இருக்க போகுது, நீங்க இப்படி செய்யுங்கன்னு கடவுள் சொல்லுகிறான்னு சொல்லி கடவுள் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமாகிய பைபிளுக்கு விரோதமா, அதுக்கு மேலதிகமாக ரைட் பொய்யான காரியங்களை சொல்ற பாஸ்டர்மாரை நம்பி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? போயிட்டு என்னைய பத்தி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? இப்ப குடுகுடுப்புக்காரன் வந்து நம்முடைய மூஞ்ச பார்த்துட்டு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொன்னோன்னே ஒரு ஆசை வந்தது இல்லையா மனசுக்குள்ள? என்ன நல்ல காலம் பிறக்க போகுதோ, என்ன நல்லது வரப்போகுதோ, ரைட் என்ற ஒரு ஆசை வருது. ஏன் ஆசை வருது? ஏன்னா நம்ம வாழ்ற சூழ்நிலை அப்படி, நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி, நம்ம வாழ்ற நாடு, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய காதுகள்ல கேட்கிற செய்தி என்னது? அபசகுணமான செய்தி, ரைட்? மரணம் அல்லது பாதிப்பு அல்லது எதிர்காலம் நல்லா இருக்காது, ரைட்? நாடு இப்படியாக போகுது, அப்படியாக போகுது, உங்களுடைய வாழ்க்கை இப்படியாக முடிய போகுது, ரைட் என்ற அபசகுணமான செய்தி கேட்கும் பொழுது யாராவது நல்லது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னோன்னே அந்த பக்கத்துல எங்களுடைய மனசு இழுபட்டு போகுது, ரைட்? எனவே அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகள்ல கூட என்ன நடக்குது? அந்த அப்படி சொல்லிக்கொள்ற திருச்சபைகள்ல கூட தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல மக்களை இழுத்து வச்சு, ரைட், அவங்களுக்கு நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு சொல்லி தண்ணியை மந்திரிச்சு கொடுக்குற மாதிரி அதை ஜெபிச்சு கொடுக்கறதும், எண்ணெயை கொண்டு சொல்லி எண்ணெயை மந்திரிச்சு கொடுக்கறதும் ஜெபிச்சு கொடுக்கறதும், கைக்குட்டை லேஞ்சி கொண்டு சொல்லி அதை ஜெபிச்சு கொடுத்து இதை வச்சுக்கொள்ளுங்க பொக்கட்டுக்குள்ளுன்னு சொல்லி கொடுக்கறதும், சிலுவையை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை ஜெபிச்சு கொடுக்கறதும், ரைட், இப்படியாக நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த ராஜாவினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமானதாக, கடவுளுக்கு கோபத்தையும் இன்னும் எரிச்சலையும் மூட்டுகிறதாக இருந்தது என்பதை நாங்க கவனிக்கிறோம். இவ்வளவு மோசமான ஒரு ராஜாவாக இவர் இருந்திருக்கிறார், ரைட்? இன்னும் அந்த வசனங்கள் தொடர்ந்து பாருங்க. 2 நாளாகமம் 33ல, இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும், தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். எங்க கொண்டு போய் ஸ்தாபிச்சிருக்கான் பாருங்க, ரைட்? கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்ட தாவீதுடைய மகன் சாலமோனோடு, ரைட், அங்க என்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நான் ஸ்தாபிப்பேன், ரைட்? அங்க உங்களுடைய கால்கள் எப்பொழுதும் உங்களுடைய கால்கள் அங்க நிலைப்படுத்துவேன், அந்த கடவுளுடைய பிரசன்னத்துல உங்களுடைய கால்களை நிலைப்படுத்துவேன்னு சொல்ற இடத்துல இவன் கொண்டு போய் சிலைய ஸ்தாபிச்சு வச்சிருக்கிறான், ரைட்? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனுஷன். இன்னைக்கு அன்பானவர்கள், நம்மளும் கூட கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய நாமத்துல ஒருவராக 2 பேராக நாங்க ஒண்ணு கூடுற இடத்துல கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை வச்சிருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியில எங்களுக்குள்ள, ரைட், தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார் கிறிஸ்தவனுக்குள்ள, ரைட்? ஆனா சில நேரங்கள்ல கடவுள் வாசம் செய்கின்ற, கடவுள் வாழுகின்ற, கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை வைத்திருக்கின்ற இடத்துல பல சிலைகளை நாங்க ஸ்தாபிச்சு வைக்கிறோம்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு விருப்பமான அல்லது கடவுளுக்கு அருவருப்பான, கடவுளுக்கு கோபம் ஊட்டுகின்ற காரியங்களை
கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அந்த பாவங்களை நாங்க ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கொண்டு நாங்க ஜீவிச்சு கொண்டிருப்போம்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ற மாதிரி அந்த ஆலயம், தேவனுடைய பிரசன்னத்தை வைத்திருந்த அந்த ஆலயத்துல விக்கிரக சிலையை ஸ்தாபித்தான் அப்படின்னு கடவுள் கோபத்தோடும் கவலையோடும் சொல்ற மாதிரி அந்த 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 வசனம் சொல்லப்படுறதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? எங்களை பார்த்து இப்படி சொல்லுவார்னு சொன்ன அன்பானவர்களே. ரைட்? இவ்வளவும் என்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், ரைட்? என்னுடைய ஜனங்கள் இன்னைக்கு என்ன மறுதலிச்சு, ரைட்? தங்களுக்கு இஷ்டமான, தங்களுக்கு ஆசையான, தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுகின்ற காரியங்களுக்கு பின்பாக ஓடுகிறார்கள் என்று நம்மளை குறித்து சொன்னார்னு சொன்னா, அது எவ்வளவு ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரைட்? அடுத்த வசனம், அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். இன்னும் அவனுடைய செயல்களை பாருங்க. கடவுள் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்களை அழித்து போட்டாராம். அந்த அழித்து போட்ட ஜனங்கள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பை, அதிக மோசமான காரியங்களை செய்யும்படிக்கு மனாசே ராஜா என்ன செஞ்சாரா? தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தினார். அதாவது கடவுளை விட்டு வெளியில போய் நட்சத்திரங்களுக்கும் சூரியன் சந்திரங்களுக்கும், ரைட், கடவுள் அருவருக்கின்ற காரியங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கும்படி மனாசே செயல்படுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அதாவது தன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கொண்டு தன்னுடைய கடவுள் மீதான விசுவாசத்தையும் மறுதளிச்சு தன்னை சூழ இருக்கிறவங்களுக்கு, தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் என்ன செய்யறாங்களாம்? கடவுளை மறுதளிக்கும்படி, கடவுளுடைய வார்த்தையை மீறி நடக்கும்படி, சத்தியம் இல்லாத காரியங்களுக்கு அவங்க செவி சாய்த்து அதுக்குள்ள அவங்க போய் சந்தோஷமாக வாழும்படி மக்களை வழி நடத்துறது. இந்த மனாசே என்ன செய்தாரு? அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். ரைட்? அடுத்த வசனம், கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இதுதான் ரொம்ப மோசமான இடம் பாருங்க. ரைட்? இவ்வளவு செய்தும் கடவுள் என்ன செய்தாராம்? கர்த்தர் மனாசையோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும். இவ்வளவு செய்தும் ஏன் கடவுள் அவனோட பேசணும் பாருங்க. இங்கதான் கடவுளுடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாக செயல்பட்டு, எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்கு விரோதமாக, ரைட், செயல்பட்டாலும் கடவுள் அவனோட போயிட்டு அந்த ஜனங்களோட போய் பேசினாரா? அதாவது மனம் திரும்பும்படி அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? எனவே அவருடைய கிருபை அன்பானவர்கள், இது அவருடைய இரக்கத்தை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? எனவே நாங்களும் கூட கடவுளுக்கு விரோதமாக அல்லது கடவுள் அருவருக்கின்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு வரும் பொழுது, கடவுள் பிரசங்கத்தின் மூலம், வேத படிப்புகளின் மூலம், அல்லது நாங்க தனிப்பட்ட ரீதியில கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறதின் மூலம், அல்லது எங்களுடைய பெரியவர்களின் மூலம் கடவுள் பேசி எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, எங்களுக்கு எச்சரிப்புகளை கொடுக்கும் பொழுது நாங்க அவைகளை கவனிக்கிறவர்களாக இருக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, கவனிக்காதே போனார்கள். அதாவது கடவுள் கிருபையா இரக்கத்தோடு வந்து பேசுகின்ற அந்த எச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல கூட அவங்க அதுக்கு செவி கொடுக்காம போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. ரைட்? எனவே கடவுள் நீதியும் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். ரைட்? பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ரைட்? எனவே அவர் எச்சரிக்கிறார், அவர் பேசுகிறார், அதையும் கேட்காம கவனிக்காம தங்களுடைய இஷ்டப்படி, ரைட், வாழும் பொழுது, செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அடுத்த வசனம், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ரைட்? அப்ப கடவுளுடைய நியாய தீர்ப்பு, பாவத்தின் மீதான கடவுளுடைய கோபம், ரைட், அவருடைய பரிசுத்த தன்மையின் அந்த தன்மைகள் பாவத்தின் மீது, பாவ மனிதன் மீது வெளிப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாரா? அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அப்ப திடீர்னு வர பண்ணிரல பாருங்க. ரைட்? அதுக்கு முதல் எச்சரிக்கிறார். அவங்க கேளாதே போனார்கள், கவனியாதே போனார்கள். ஆகவே தேவன் பயங்கரமான நியாய தீர்ப்பை இந்த ராஜா மீதும் மக்கள் மீதும் கொண்டு வருகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? அவனை முட்செடிகளிலே பிடித்து
சளியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். சிறையிருப்புக்கு அவனை கொண்டு போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்ப சில வரலாற்று குறிப்புகள்ல நாங்க பார்க்கிறோம். இந்த 2 வெண்கல சங்கிலின்னு சொல்லும் பொழுது எப்படி கட்டியிருப்பாங்க, ரைட்? ஒண்ணு கழுத்துல அல்லது கையில அல்லது முக்கியமா மூக்குல ஒரு சங்கிலி, ரைட், போட்டு கட்டி அவனை இழுத்து கொண்டு போயிருப்பார்கள் என்பதை இதுக்கு இந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறவங்க சொல்றாங்க, ரைட்? பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். மிக மோசமான தண்டனை, நியாய தீர்ப்பு இங்க மனாசேக்கு வருகிறத நாங்க கவனிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சங்கிலியில கட்டி அவனை மூக்குல கட்டி இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும்னு சொல்லி, ரைட்? ஒரு பயங்கரமான சூழ்நிலை இல்லையா? அப்ப கடவுள் நீதி உள்ளவர், ஆகவே அவர் பாவத்தை தண்டிக்கணும் இல்லையா? எனவே அவர் பாவத்தை தண்டிக்கிறார். அந்த தண்டிக்கும் முதல்ல அதை எச்சரிக்கிறார். மனம் திரும்பும்படி அவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பாம போகும் பொழுது தொடர்ந்தும் தேவன் அவர்களை தண்டிக்கிறார். அப்ப தேவன் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இன்னும் ஒரு குறிப்பு மட்டும் நாங்க பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, அந்த 2 ராஜாக்கள் 21:11-16 பார்க்கும் பொழுது இந்த ராஜாவினுடைய இன்னும் ஒரு கொடூரமான செயல் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லும் பொழுது, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களாலே யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால், 16ஆம் வசனம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரைக்கும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான். என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த நாட்டுல இருந்த ரைட் அநேகரை, அதாவது குற்றம் இல்லாதவர்களுடைய இரத்தத்தை, கடவுளுடைய ஜனங்களை, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிறவர்களை கூட என்ன செய்தானா, கொலை செய்தவனாக காணப்பட்டான். இதுல ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது, அதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியை ரைட் என்ன செய்தாங்களா, மரத்தோட கட்டி 2ஆ அவரை அறுத்து வாள்களினால அறுத்து கொலை செய்தாங்களாம் ஏசாயா தீர்க்கதரிசியை. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு வரலாற்று குறிப்புல இந்த கொலைக்கு காரணமாக அல்லது இந்த கொலைக்கு அனுமதி கொடுத்தவனாக இந்த மனாசே காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? இது வேதாகமத்தில் இல்லை, ஆனால் வரலாற்றுல ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. ரைட்? அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில குற்றம் இல்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான் என்று பார்க்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனை, இப்படியாக செயல்படுகிற ஒரு மனுஷனை, இவன் மேல, இப்படியான ஒரு மனிதன் மேல யாரு இரக்கம் வைக்க முடியும்? யாரு கிருபையா இருக்க முடியும்? நானா இருந்தா, நீங்களா இருந்தா, நாங்க ஒரு ராஜாவா இருந்தா, ரைட், மனாசேக்கு தண்டனை கொடுக்கும்படி இவன் செஞ்சதுக்கு நீங்க ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னா நானும் நீங்களும் என்ன செய்வோம்? ரைட்? நிச்சயமாக இந்த மாதிரி அனுப்பி அப்படியே அவனை இல்லாம செய்திரும் இல்லையா? ரைட்? ஆனா நாங்க பாக்குறோம், கடவுள் இந்த தண்டனையை கொடுக்கிறாரு. ஆனா நாங்க என்ன பாக்குறோம் நீங்க பாடத்துல? அவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ரைட்? இவ்வளவு மோசமாக செயல்பட்ட மனுஷன், அங்க நாங்க வாசிக்கிறோம் 2 நாளாகமத்துல 33ஆம் அதிகாரத்துல இந்த தண்டனை வந்த உடனே என்ன சொல்றாரு மனாசே? இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ரைட்? இப்படி செஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளவு நாள் சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கல, ஒண்ணுமே உரைக்கல உன் மண்டையில. இப்ப அடிபடும் பொழுது, இப்ப வேதனை அனுபவிக்கும் பொழுது, இப்ப சும்மா காப்பாத்துங்க, மேல இரக்கமா இருங்கன்னு சொல்லி கூப்பிடுறியா? உன்னுடைய நடிப்பு எனக்கு தெரியும் சொல்லி நம்மளால சொல்லுவோம் இல்லையா? ரைட்? ஏன்னா இவ்வளவு அநியாயம் செஞ்சு, சொல்லியும் கேட்காம அநியாயம் செஞ்சு, குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை சிந்தி, கடவுளுடைய ஆலயத்துக்குள்ளேயே போயிட்டு விக்கிரகங்களை வச்ச மனுஷன், கடவுளுக்கு மிகவும் பொல்லாப்பான காரியங்களை செஞ்சவன். இப்ப அவன் கெஞ்சுறான், ஆண்டவரே பாருங்க, தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், அதாவது இரக்கம் கேட்கிறான்.
ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறான். ரைட். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லப்படுகிறது. கடவுளே என்னை மன்னியுங்கன்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்கும் பொழுது, ரைட், அடுத்த வசனம் பாருங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான, ஒரு அருமையான, ஒரு மேன்மையான கடவுள்னு பாருங்க நம்முடைய கடவுள். இப்படியாப்பட்ட மனுஷனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு அவனுக்கு இரக்கம் கொடுக்கிறாராம் ஆண்டவர். அவனுக்கு ஆண்டவர் இறங்கினாராம். ரைட். அவனுக்கு கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ரைட். பாருங்க, கடவுள் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இரக்கம், மெர்சியா இருந்து அவன் மேல இறங்கி தயவு பாராட்டி அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, ரைட், அது மட்டும் இல்ல, திரும்பவும் ராஜாவாக அவனை கொண்டு வந்து வைத்தார்னு சொல்லப்படும் பொழுது, இது மனுஷனுடைய சிந்தனையில நடக்க முடியாத ஒண்ணு அன்பானவர்களே. ரைட். மனுஷனுடைய தீர்ப்புல, மனுஷனுடைய நியாய காரியத்தில் இது நடக்க முடியாது. மன்னிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா திரும்பவும் ராஜாவாக்க முடியுமா? இவ்வளவு மோசமான காரியங்களை செய்தவனே என்று நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றுகிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப மனம் திரும்புகிறவன் மேல எவ்வளவு கொடூரமான, மோசமான, கடவுளுக்கு நேரடியான பாவங்களை செய்தவனாக அவன் இருந்தாலும், ரைட், அவன் கெஞ்சி கேட்கும் பொழுது ஆண்டவர் மனது இறங்குகிறவராக, இரக்கம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அன்பானவர்கள். கடவுள் இரக்கம் உள்ளவர். நாங்க நமஸ்கரிக்கிற தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு நன்றாக காண்பிக்கிறது இல்லையா? அப்ப தேவனுடைய அந்த கடவுளுடைய அந்த இரக்கத்தின் உச்சத்தை, உச்ச கட்டத்தை எங்க நாங்க பார்க்கிறோம்? ரைட். கடவுளுடைய சிலுவையின் மரணத்துல இல்லையா? அப்ப இவ்வளவு கொடூரமாக செயல்பட்ட மனாசேக்கு கடவுள் இறங்குகிறார் என்று சொன்னால் அவருடைய இரக்கம், கிருபை எவ்வளவு பெரிதுன்னு நாங்க பார்க்கலாம் சிலுவையில் அன்பானவர்களே. ரைட். எப்படியாப்பட்ட பாவியையும், ரைட், கடவுள் நோக்கி கெஞ்சும் பொழுது, உண்மையாக கெஞ்சும் பொழுது அவனுக்கு இறங்குகின்ற இரக்கத்தை காண்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நாங்க கடவுள்கிட்ட கேட்க முடியாது, என்ன ஆண்டவரை இவனுக்கு நீங்க இரக்கம் பாராட்டி இருக்கிறீங்க, இவனெல்லாம் நீங்க எடுத்து பாவிக்கிறீங்களே சுவாமி, எவ்வளவு மோசமா செஞ்சிருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு இல்லையா? சிலரும் அப்படி யோசனை வரும் நமக்கு. ஆனா கடவுளுடைய இரக்கம் அவ்வளவு பெரிது என்பதை பாவிகளுடைய வாழ்க்கையில நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. எனவே சிலுவையில ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நிறைவேறுது. எப்படி அந்த நோவாவுடைய காலத்துல கப்பலுக்குள்ள ஜீவன்கள் இருந்துச்சு, வெளியில மரணங்கள் மட்டும் இருந்துச்சு. ரைட். அதே போல வானவில்லின் மூலம் கடவுளுடைய அந்த இரக்கம் வெளிப்பட்டுச்சு. ரைட். சிங்காசனத்தை சூழ கடவுளுடைய இரக்கம் இருந்ததை போல சிலுவையில இந்த ரெண்டையும் நாங்க பார்க்கிறோம். அதாவது மனிதனுடைய பாவத்துக்கான முழுமையான தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது தேவன் கொடுக்கிறார் இல்லையா? அவருடைய சர்ரத்துல காயங்கள் இல்லாத இடமே இருந்திருக்காது இல்லையா? அவருடைய சர்ரத்துல இருக்கிற ஒரு துளி ரத்தம் கூட அவருடைய சர்ரத்துல இருக்கல. 22ஆம் சங்கத்துல நாங்க வாசிக்கிற மாதிரி அவருடைய எலும்புகள் வறண்டு போனது, அவருடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. அவ்வளவு கொடூரமான தண்டனை, அந்த நியாய தீர்ப்பை மனிதர்களுடைய சார்பாக அவர் பெற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரத்துல பாவிக்கான இரக்கத்தை அங்க நாங்க பார்க்கிறோம் இல்லையா? கடவுள் எங்களை மன்னிக்கும்படி, பாவிகளை மன்னிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை முழுமையாக அந்த நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கினதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அவரை நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கி தேவன் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய இரக்கத்தை அவர் மூலம் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே. ரைட். அப்ப அப்படியான தேவன், அவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தருக்கு எப்படியானவர்களையும் மன்னிக்க முடியும். எப்படி மன்னிக்க முடியும்னு சொன்னா அவருடைய இரக்கத்தினாலே. தேவன் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எனவே எப்பொழுதும் அவர்கிட்ட எங்களுக்கு இடம் உண்டு என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே கடைசியாக ரொம்ப சுருக்கமாக நாங்க பார்த்து முடிச்சிடலாம். இரக்கத்தை அனுபவித்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இப்ப அவர் இரக்கம் உள்ளவர்னு மட்டும் படிச்சுட்டு போறது இல்ல இல்லையா? அந்த இரக்கத்தை அனுபவிச்ச மனிதனுடைய வாழ்க்கை முறை. அந்த மனாசே என்ன செஞ்சான்? கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிச்சதுக்கு பிற்பாடு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தையும் கியோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைந்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம்
இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்துக்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனியிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். அப்ப தேவனுடைய இரக்கத்தை உண்மையாகவே நானும் நீங்களும் அனுபவித்திருப்போம் என்று சொன்னால், நாங்க மனாசனுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. அதாவது கடவுளை மக்களுக்கு அறிவிக்கிறதும், கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்யறதும், கடவுளுக்கு பலி செலுத்துகின்ற காரியங்களை, கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற காரியங்களை செய்யறதிலும், ஆலயத்துல இருக்கின்ற எல்லா மோசமான கடவுளுக்கு அருவருப்பான காரியங்களை அகற்றுவதும் அவனுடைய வேலையாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. இப்ப நானும் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய இரக்கத்தை ருசி பார்த்திருப்போம்னு சொன்ன அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவன் அருவருக்கின்ற அவர் விரும்பாத காரியங்களை கண்டுபிடிச்சு அவைகளை நாங்க என்ன செய்வோம்? பட்டணத்துக்கு புறம்பாக போடுவித்ததை போல மனாசே நாங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவைகளை புறம்பாக்குவதற்கு அதிக முயற்சிகளை நாங்க செய்வோம் அன்பானவர்களே. அதாவது கடவுளுக்காக வாழும்படி, அந்த பரிசுத்தத்துல வளரும்படி தினமும் நாங்க என்ன செய்வோம்? செயல்பட்டு கொண்டிருப்போம். காரணம் கடவுளுடைய இரக்கத்தை நாங்க அனுபவிச்சிருக்கிறதுனால. உண்மையா நானும் நீங்களும் தேவனுடைய இரக்கத்தை அனுபவித்து இருக்கிறோமா? மிகுதியான காரியத்தை அடுத்த வாரம் தொடர்ச்சியாக நாங்க கவனிக்கலாம். நல்லது. இந்த நேரத்திலும் கூட நீங்க கற்றுக்கொண்ட அல்லது விளங்கிக் கொண்ட அல்லது மேலதிகமாக உங்களுக்கு தேவன் உணர்த்தின காரியங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு நாங்க ஜெபம் செய்து பாஸ்டர் சுரேஷ் எங்கள் மத்தியில் இருக்கிறார், அவருடைய ஜெபத்தோடு நாங்க நிறைவு செய்யலாம். தேங்க்யூ. கேக்குது லூக்கா? பாவத்திலிருந்து இப்ப நாங்க செய்யற பாவத்தோட காட்டியும் ஸ்டில் காட் எங்களை forgive பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதுதான் காட். பாஸ்டர் மனாசே செஞ்ச பாவத்துக்கு காட் வந்து forgive பண்ணாரு. அதே போல நாங்களும் எந்த நாளும் பாவம் செஞ்சா காட் நினைப்பாரு நாங்க அவரோட லவ் இல்லைன்னு. பாஸ்டர் நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தான் ஆபிரகாம், நோவா, மோசேட எக்ஸாம்பிள் செஞ்சீங்க. ஏன் நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கல்ல? எசபாடு மிராக்கிள்ஸ் காட்ஸ் மர்சி தானே. வெரி குட். இது வந்து பார்ட் 1 தானே புதா? இந்த பாடம் பார்ட் 1. இன்னும் பார்ட் 2 இருக்கு. முடியுமா அந்த பார்ட் 3 செய்யலாம். அதுகள்ல அந்த ஒவ்வொரு சம்பவமா வரும். சரியா? ஓகே பாஸ்டர். ஓகே, thank you. God bless you. பாஸ்டர் சொல்லுங்க.